வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னா திருச்சி வந்திருக்கோம், சோமர்செட்பேட்டை. எதுக்காக வந்திருக்கேன்னா திருமதி தங்க மாமி மீட் பண்ணி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸு சோமாஸ். சோமாஸ்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சோமாஸ் வந்து எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்டிகை காலத்துலேயும் இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு பலகாரம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டு பழகி நல்லாயிருக்கு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எல்லா பண்டிகைகளுக்கும், எல்லா சீர் வகைகள், எல்லா ஃபங்க்ஷன்களுக்குமே இது ஒரு பலகாரமாக இருந்தது. ரவையை ஊற வச்சு உரல்ல இடித்து அதை அப்பளமாக தேய்ச்சி அந்த பூர்ணத்தை வச்சு தான் பண்ணுற பழக்கம். அப்போ அந்த காலத்தில் அப்படி தான். நம்ம வெள்ளை ரவை, பாவை ரவைன்னு இருக்குது, பேணி ரவைன்னு ஒன்று இருக்குது. சைக்கிள் ஓடுற மாதிரி இல்லை, சோமாஸ் கட் பண்ணுற அந்த கட்டரை வச்சு கட் பண்ணி பண்ணும்போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கஷ்டப்பட்டு பண்ணி சாப்பிட்டா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பூரணம், ஏலக்காய் வாசனை இங்கே என்ன கிடைக்கிறது? அதான் நான் சொல்ல பார்த்தேன். அந்த தேங்காய், அந்த ஏலக்காய், அதுக்கப்புறம் அந்த அந்த பொட்டுக்கடலை, சக்கரை எல்லாமே ஒன்றா சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபி பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும். அந்த காலத்தில் அதாவது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவையை இடித்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. இந்த ரெசிபி பற்றி நிறைய டீட்டெயிலான விஷயம் வந்து திருமதி தங்க மாமி போய் நம்ம கேட்டு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறோம், இன்றைக்கி இருக்க காலத்தில் என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு விளக்கமாக கேட்டலாமா? வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது. தீபாவளிக்கு நிறைய பலகாரம் நம்ம பண்ணோம். நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுவும் பர்டிகுலராக அந்த சீடை வந்து வீட்டில் பண்ணும்போது உடையாமல் நல்லா வந்திருக்கு. நிறைய அழகான டிப்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சோமாஸ் இப்படி பண்ணால் வராது, இப்படி பண்ணாதான் நல்லா வரும் அப்படி சொல்லி சில விஷயங்கள் வராதுங்கிறதே இல்லை. நம்ம கரெக்டான அளவு பதம் தானே நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதுபடி பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் வந்து ரவை இடித்து பண்ணாங்க. மைதா உபயோகம் அதிகம் இல்லை. இப்போ மைதா கலந்து பண்ணுறாங்க. வெறும் மைதாவும் பண்ணுறாங்க, மைதாவும் ரவையும் கலந்து பண்ணுறாங்க. ஓகே. நான் இப்போ வந்து மைதாவும் ரவையும் கலந்து தான் பண்ணி காமிக்கிறோம். ஓகே. ஸோ சோமாஸ் பண்ணுறதுக்கு வந்து இதுமாதிரி இடித்து தான் பண்ணுவீங்களா? ஆமாம், நாங்கள் இடித்து தான் பண்ணுறோம். ஓகே. மாவு பசங்க வச்சுட்டு கொஞ்சம் நாங்கள் மெதுவாக இடிப்போம், இடித்து தான் பண்ணுவோம். ஸோ சூப்பர், நல்ல விஷயம் சொன்னீங்க. இப்போ வாங்க சோமாஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகலாம். இந்த சோமாஸ் நீங்கள் பார்த்த காலத்தில், அதாவது நீங்கள் சின்ன வயசில் பார்த்த காலத்தில் பண்ண சோமாஸுக்கும் இப்போ பண்ணுற சோமாஸுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம்னா இப்போ வந்து சர்க்கரை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து சர்க்கரை கிடையாது. வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வெல்லம் இருக்கும். வெல்லம் தான் உபயோகப்படுத்துவா. வெல்லத்தை நைஸாக உடைச்சு போடுவா. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை உபயோகப்படுத்துறது உண்டு. ரெண்டாவது தேங்காய் எல்லார் வீட்லேயுமே அப்போ இருக்கும். காஞ்சு போன தேங்காயில் அந்த கொப்பரைக்காயின்னு இருக்கும். பெரும்பாலுமே அந்த காலத்தில் எல்லாமே அந்த கொப்பரைக்காய் தான் எண்ணெய் சத்தோடு அதை தான் வந்து துருவி நெய்யில் வறுத்து போடுற பழக்கம். ஓகே. இப்போ வந்து பாதாம் முந்திரி எல்லாம் சத்துக்குன்னு எல்லாரும் போடுற. அப்போ அதெல்லாம் கிடையாது. வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். மைதா வந்து அதிகமாக இல்லை. எப்பாவது போலி கிளி பண்ணுறதா இருந்தால் பண்ணுவேன். அதனால ரவையை ஊற வச்சு உரல்ல இடித்து அதை அப்பளமாக தேய்ச்சி அந்த பூர்ணத்தை வச்சு தான் பண்ணுற பழக்கம். அப்போ அந்த காலத்தில் அப்படி தான். ஓகே. இந்த விஷயம் தெரியாது, நான் இப்போ தான் வரேன். இந்த ரவையிலேயே 2 வகை இருக்குது. நம்ம வெள்ளை ரவை, பாவை ரவைன்னு இருக்குது, பேணி ரவைன்னு ஒன்று இருக்குது. பேணி. ஓகே. இந்த பேணி போடுறதுக்கு எல்லாமே அந்த ரவை தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் உங்களுக்கு வந்து அமுங்காமல் கிறிஸ்பாக அப்படியே இருக்கும். ஓகே. சோமாசி கரண்டி இருக்கும். அப்போ அது இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரவுண்டாக இருக்கும், அதையும் பார்க்கலாம். சக்கரை மாதிரி அதில் தான் பண்ணுவேன். இப்போ வந்து எல்லாருமே ஈஸியாக சோமாசி அச்சு வந்துடுது, அச்சில் பண்ணுறா எல்லாருமே. இந்த ரவையை வச்சு பண்ணும்போது ஊற வச்சு இடிப்பான்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி மாவு மாதிரி ஆகிடுமா? எப்படி? மாவு மாதிரி தான் ஆகிடும். ஓகே. மாவு மாதிரி தான் ஆகிடும். அது நல்லா ஊறிடும். இடிக்க உங்களுக்கு நீங்கள் மைதா மாவு எப்படி வருதோ அது மாதிரி அதுவும் மெல்லிஸாக வரும். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இடிப்பாங்களா எப்படி?
தண்ணி நம்ம மாவு முன்னாடி பிசைஞ்சு வச்சிடறோம்ல, ஓகே ஓகே. தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு ஊற வச்சிடறோம் ரவையை. சரி. அது 1 மணி நேரம் ஊறின பிற்பாடு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா நைஸாக அப்பளமாகவே வரும். ஓகே. நீங்கள் இப்போ எப்படி நம்ம தைக்கிறோமோ அதே மாதிரி வரும். ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதா. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த மைதா இன்னைக்கு இந்த பொருள்லாம் நிறைய வசதியாக எல்லாம் கிடைக்கிறது. அப்போ வீட்டில் கிடைச்சது நாட்டு சர்க்கரை, இதான் சர்க்கரை உபயோகம் இல்லாத பொருள் இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சோமாஸ் வந்து ரவையில் வச்சு பண்ணாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ரவையை மிக்ஸ் பண்ணி மைதாவை மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியுமா தவிர, ஆனால் ஒன்லி ரவை வச்சு பண்ணது எனக்கு மைதாலாம் அதிகம் இல்லை. பேணி ரவைன்னு இருக்கும், அது வாங்கிப்போம். அது வாங்கிப்போம், பெங்களூர்ல இருக்கும், எல்லா ஊர்லயும் வரும். அது கல்யாணங்கள்னா வர வச்சுப்போம், அது வச்சு தான் பண்றது. ஓ, நல்ல விஷயம். நல்லா இருக்கும் அந்த பேணி ரவைங்கிறது. இப்ப சாதாரண ரவையிலையும் எல்லாம் பண்றோம். இங்க நம்ம ஊர்ல கிடைக்குதா பேணி ரவை? கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லா இடத்தையும் கிடைக்கும் பேணி ரவை. ஓகே. நம்ம யூஸ் பண்றது என்ன ரவை? நம்ம இப்ப சாதாரண ரவை தான் பண்ணி சாதாரண ரவை யூஸ் பண்றோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 1/2 கிலோ, ரவை வந்து 200 கிராம் ரவை, 1 சிட்டிகை உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், ஆயில். எந்த ஆயில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு உண்டான பொருள் வந்து பொட்டுக்கடலை 200 கிராம், கசகசா 50 கிராம், தேங்காய் 1 தேங்காய் போட்டுக்கலாம், நல்லா துருவி நைஸாக போட்டுக்கலாம். நெய் ஒரு 50 கிராம் வச்சுக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காய்லேருந்து 10 ஏலக்காய் போட்டுக்கலாம், வாசனைக்கு தேவைப்படுற அளவு. பொரிக்க தேவையான எண்ணெய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு ஊற வைக்கணும். ஊறினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம அப்பளம் போட்டு பண்ணுறதுக்கு. அதனால் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மாவு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன போட போகிறோம் நேரத்தில்? இப்போ வந்து மைதா, ரவை, ஓகே, சால்ட்டு, ஓகே, எண்ணெய், அவ்வளோதான் இதுக்கு தேவை. அவ்வளோதான். ஸோ நம்ம மெஷர் பண்ணி, அதாவது நல்லா அளவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மைதா போட்டாச்சு. அடுத்தது உப்பு போடுறோம் இதுக்கு. சரி, ஓகே. இந்தாங்க. இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் போதும், ஒரு இதுக்காக தான். இந்த மாதிரி இனிப்பு பலகாரம் பண்ணும்போது அந்த உப்பு வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அந்த இனிப்போட தன்மை எடுத்து கொடுக்க தான் அந்த உப்பு யூஸ் பண்ணானு. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம அதே விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோமா இல்லை வேறு எதனா காரணம்? அதே தான் ஒன்றும். ஏன்னா கொஞ்சம் நல்ல இனிப்பு எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது நமக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாமல் இருக்கும். விஷயம் தான் திகட்டாமல் இருக்கும். எந்த நல்ல காரியங்களுக்கு பண்ணும்போதும் உப்பு போடாமல் பண்ணுறது பழக்கம் இல்லை. சரி, ஓகே. துளியாவது உப்பு போட்டு தான் பண்ணுவோம். ஓகே. அது மாதிரி அது ஒரு சாஸ்திரப்படி இருக்கு. அதை நம்ம பண்ணுவா வேண்டாதவா விட்டுலாம். ஆனால் உப்பு போடுறது எல்லா இதுலேயுமே பழக்கம் இருக்கு. சரி, ஓகே. உப்பு, அதனால உப்பு இது வந்து நம்ம ஒரு சிட்டி உப்பு இதில் கலக்கலாம். சரி, ஓகே. அடுத்து நம்ம வந்து ரவை போடணும். ரவை வந்து 200 ரவை வச்சுருக்கோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல ரவை கொஞ்சம் அதிகமானாலும் என்ன தவறு இருக்கா? ஒன்றாகாது, நல்லா தான் இருக்கும். இதுவே மைதா அதிகமானா 2-3 நாள் ஆச்சுன்னா அது பதத்து போகும், நமத்து போன மாதிரி ஆயிடும். பதத்து போகும். ரவை போட்டால் உங்களுக்கு அப்படியே இருக்கும், நல்ல முறுமுறுன்னு. அதுதான் ரவை போகும். ஆனால் சில பேர் என்ன பண்ணா, இப்போ இந்த சோமாஸ் ரெடி பண்ணிட்டு சக்கரை பாவில் போடுறாங்க, பார்த்து போடலாம். அதுவும் போடலாம், இனிப்புக்கும் பண்ணலாம். ஓகே. இதுலேயும் கொஞ்சோண்டு உங்களுக்கு சர்க்கரையை தூவி கூட மாவு பிசைஞ்சிக்கலாம். எதுக்காக அப்படி பண்றாங்க? வெறும் மேல் ஓடு சில நேரம் வந்து சாப்பிடும்போது இது இல்லாமல் இருக்கும், இனிப்பு இல்லாமல் இருக்கும், உள்ள பூர்ணம் இருக்கிறதுனால. அதனால மறுபடியும் சக்கரை ஜீரா வச்சு அதுல போட்டு பிரட்டி எடுத்துடுறது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சக்கரை பாவில் போடும்போது அந்த சோமாஸ் அமுத்து போகாது அவசியத்துல, அந்த நடுக்கு. ஆமா, சில பேர் சக்கரை பிடிக்காதவா அது போடுறது கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ற அடுத்தது? இப்போ எண்ணெய் ஊற்றணும். சரி, ஓகே. இந்த எண்ணெய் எதுக்காக நம்ம யூஸ் பண்றது? கையில ஒட்டாம வர்றதுக்கு. ஓகே, ஓகே. இப்போ மைதா ரவை ரெண்டுமே உங்களுக்கு தண்ணி ஊற்றினா ஒட்டும். ஓகே. நம்ம சரியா பிசைய முடியாது, எண்ணெய் ஊற்றினா நம்ம ஒட்டாம இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மாவு வந்து முதல்ல கொஞ்சமா ஊற்றிக்கலாம். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கெட்டியான பக்குவமா இப்படி லூஸா இருக்கணும்? இல்லை, கெட்டியாக தான். ஓகே. ஊறவும் கெட்டியாகவும் ஆயிடும். ரவை இருக்கிறதுனால ஊற நம்ம கெட்டியாயிடும். சரி, ஓகே. இந்த இடத்துல இந்த சோமாஸ் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்பாங்க. அதுக்கு பதிலா மைதா பதிலா யூஸ் பண்ணலாம். நான் கண்ணங்கரைன்னு இருக்குமே, கலர் கம்மியாக வரும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த சவு மாதிரி இருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வேணால் சொல்லுங்கள். இந்த மாதிரி மைதா பதில் வந்து கோதுமை வந்து நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. அப்படி யாரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீட்பேக். ஏன்னா மைதா அதிகம் பேர் இப்போ விரும்புறது இல்லை, அதனால ஒருவேளை கோதுமையில் வந்தால் பண்ணிக்கலாம். சரி. இந்த சோமாஸ் மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்?
இது ஒன்றும் ரூஸே ஆகாது. நம்ம தண்ணி கம்மியாக பார்த்து தான் ஊற்றிக்கிறோம். சரி. ரவை மைதா ஊற ஊற சரியாயிடும். அது ஓகே, ஊற ஊற கொஞ்சம் டைட்டான பக்கம் சரியாயிடும். ஸோ அதனால பயப்பட வேண்டியதில்லை. பயப்பட வேண்டியது. அதுக்காக ரொம்ப சொம்ப கொட்டிட்டு அப்புறமா வந்து தனியாக போய் தின்னுடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறேன், மாமி நாங்கள் பண்ணோம் இப்படி முறுக்கு மாதிரியே வந்துருது அப்படின்னு. நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களா? அதை பண்ணுவா, அப்புறம் எல்லாம் கேட்பா, என்ன பண்ணி இப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு, மறுபடியும் பண்ணி பாருங்கிறது. இதை பண்ணினது கூட எனக்கு நிறைய பேர் அனுப்பி வர வைக்கிறேன். எங்களுக்கு இப்படி வீணா போச்சு, முறுக்கு மாதிரி வந்தது, போட்டோ எடுத்து அனுப்புறாங்களா? போட்டோ எடுத்து. ஓ, நல்ல விஷயம் இல்ல. ஆனா இந்த மாதிரி விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வருதோ வரலையோ கரெக்டா ஆனா பண்றாங்க, கேக்குறாங்க. கொஞ்சமா முதல்ல பண்ணி பாருங்க, அப்படி சரியில்லை நாளைக்கு ஊற வச்சு பண்ணுங்க, இல்ல வேற ஏதாவது சேர்க்கலாம். ஒருத்தங்க தனியா போயிட்டு என்ன பண்ணட்டும்னு போன் பண்ணியிருந்தாங்க. ஒரு டம்ளர் மிக்சியில அரைச்சு நீங்க அதுல கலந்து வச்சுட்டு மறுநாள் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்த மாதிரி கேட்டா சொல்லுவோம். உடனே கேட்டா அட்டன் பண்ணி உடனே சொல்லிடுவோம். சரி, ஓகே. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுல? மாவு ரெடி ஆயிடுச்சு. கொட்டாம மாவு வந்துடுது. இந்த மாதிரி பக்கத்துல கட்டாங்க. இந்த மாதிரி பக்கம் கையில் கொடுங்க பார்ப்போம். இந்த மாவு கையில் ஒட்டவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நேரம் டைட் ஆகும், ரைட்டா? டைட் ஆகிடும். ஊறும் மாவு ஊற ஊற, ரவை ஊற ஊற சரியாயிடும். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை எப்படி மூடி வைக்கிறோம்? மூடி வச்சிடறோம். மூடி வச்சுட்டு சரி, ஓகே, பூர்ணம் ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே. இந்த பூர்ணம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கசகசாவை நம்ம வறுக்க போகிறோம். ஓகே. கசகசா எதுக்காக இந்த இடத்துல பர்டிகுலர் யூஸ் பண்ணுறாங்க? வறுத்து போட்டால் வாசனையாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வயிற்று புண்களுக்கு ஆற்றும். கசகசா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால அதை போடுறோம். இந்த கசகசா வறுக்கிற பக்குவம் வாசனை வரும். ஓகே. கொஞ்சம் கலர் மாறுமா? கலர் மாறும், லேசாக வாசனை வரும். சரி, ஓகே. இது வறுத்து முடிஞ்சிருச்சு. ஓகே. அந்த லைட்டாக அந்த வறுக்கும் போது அந்த வாசனை வருது, கொஞ்சம் கலரும் மாறின மாதிரி இருக்கு. மாறும் வாசனை. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் நெய் ஊற்றிக்கிறோம். சரி. தேங்காய் வறுக்கணும். நெய் இந்த இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? நெய் நம்ம ஒரு 50 கிராம் வச்சுருக்கோம். 50 கிராம் சும்மா கொஞ்சம் போகிறோம். இப்போ வீட்டிலலாம் தேங்காய் சில பேர் வந்து, அதாவது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்படியே பூர்ணம் ரெடி பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாமா? அப்படி பண்ணலாம், கெட்டு போயிடுமே. கெட்டு போயிடும். உடனே சாப்பிட்னா ஓகே, கெட்டு போயிடும். எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சோம். மிஞ்சி போனால் ஒரு 20 பீஸ் 30 தேங்காய் கெட்டு போயிடும். ஓகே. இந்த தேங்காய் வறுக்கிற பக்கம் கலர் நல்லா மாறணுமா? எப்படி மாறும்? அதே செவந்துடும், நம்ம நெய் போட்டுருக்கோம்ல. சரி. இப்போ அந்த காலத்தில் வந்து கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணாங்க, அதாவது இந்த மாதிரி ட்ரை கோகனட் யூஸ் பண்ணாங்க. ஆமாம். இந்த ட்ரை கோகனட் வறுக்கிறதும் இதே மாதிரி பண்ணணுமா? எப்படி? அது வந்து துருவிக்கிறோம் நம்ம, துருவல்ல துருவி நைஸாக வந்துடும், அதையும் வறுத்துருவோம். ஓகே. ஆனால் அந்த தேங்காயும் இந்த மாதிரி வறுக்கணும், ரைட்டா? ஆமாம். எதாவது நெய்யில் வறுத்துறோம். ஈரப்பதம் இருந்தால் இல்லை, கெட்டு போகாமல் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த தேங்காய் கலர் மாறிடுச்சு. தேங்காய் வாசனை வந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து கொட்டிடலாம். இப்போ இந்த தேங்காய் நல்லா ஆறணுமா? ஆறணும். அது பாட்டுக்கு ஆறிடும். ஓகே. அடுத்து நம்ம இதெல்லாம் அரைக்கிறதுக்குள்ள அது ஆறிடும். சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பின்னாடி? கை முறுக்கா? இன்னைக்கு வந்து முறுக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ ஆர்டர் இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு 30 கிலோ ஆர்டர் இருக்கு. 30 கிலோ முறுக்கா? கடைக்கு பண்ணிடுறோம். கடைக்கு. சரி, ஓகே. இது கூட நம்ம வந்து ஏலக்காய் போட போகிறோம் வாசனைக்கு. ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். இது ஏலக்காய் போட்டு அரைச்சா இன்னும் நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இது நைஸ் ஆகிடும். நல்ல வாசனை வருது. நல்ல வாசனை. நைஸாகவும் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ இதை எடுத்துடலாம். சரி, ஓகே. இது ஒரு தட்டில் மாற்றிடலாமா? மாற்றிக்கலாம். ஓகே. கசகசா பவுடரும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல அரைக்கிறோம். ஓகே. அடுத்தது பொட்டுக்கல்ல. இந்த பொட்டுக்கல்லையும் அரைக்கிற பக்கம் குறைன்னு அரைச்சிக்கலாம். சரி, ரொம்ப நைஸாக இது வேண்டாம். எதுக்காக பொட்டுக்கடலை மாவு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம்? அந்த பிடிமானம் வேணும், ஒன்று வந்து டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எதுக்காக இதில் யூஸ் பண்ணுறோம்? டேஸ்ட்டும் ஒன்று, இதில் சத்து அதிகம். ஓகே. சத்து எல்லாமே இதில் இருக்கிற பொருள் பூர்வமே நம்ம
ஹெல்த்துக்கு உண்டானது தானே. சரி ஓகே. இப்போ அடுத்து நம்ம சர்க்கரை ஜீனி அரைக்கும். ஓகே சர்க்கரை. இந்த சர்க்கரை அப்படி முழுசாக போடாதா? இது முழுசாக போட்டால் வராது, வெளியில் வந்துடும். வெளியே வந்துடும், அதனால் அரைச்சி யூஸ் பண்ணுறோம். சரி ஓகே. ஓகே, இந்த சக்கரை பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. கசகசா வறுத்து பவுடர் பண்ணியாச்சு, பொட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சக்கரை ரெடி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் தேங்காய் வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல பூர்ணத்தை எல்லாத்தையும் கலந்துக்கிறோம், இதை நம்ம போடுறோம். சரி ஓகே. அதாவது பூர்ணம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். சரி ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கசகசா போடுறோம். ஒன்று ஒன்றா தருவா. இந்தாங்க கசகசா, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு, அதுக்கப்புறம் தேங்காவா? இந்தாங்க. இப்போ இது மூணையும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரி ஓகே. அப்புறம் சர்க்கரை போடுறோம் அரைச்சி. சரி ஓகே. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த இடத்துல நாட்டு சர்க்கரை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வெல்லம் கூட நைஸாக இடித்து தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் இருக்கு. ஆமாம். ஸோ அம்மா சொல்கிற மாதிரி நீங்கள் வேணா வெள்ளை ஜீனி வேண்டாம், பயமாக இருக்குது சர்க்கரை போட்டு சாப்பிட அப்படின்னாக்கா வெல்லம் நைஸாக உடச்சி கலந்துக்கலாம். சரி ஓகே. நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி, இப்போ நாட்டு சர்க்கரையெல்லாம் ஆர்கானிக்லேயே வருது, அதனால அவெல்லாம் அதை வாங்கிக்கலாம் தரலாம். சரி ஓகே. இது எப்படின்னா இந்த இடத்துல விருப்பப்பட்டா பருப்பு என்ன போடலாம், முந்திரி பாதாம் விருப்பப்பட்டவங்க அதெல்லாம் நைஸாக பொடிசா சீவி போடலாம், இல்லை பொடிசா கட் பண்ணி போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். இது இந்த பூர்ணம் பிடிச்ச பிறகு இந்த மாதிரி கெட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்ன இருக்கா? அதெல்லாம் இருக்காது. இந்த இப்படின்னு வரும், இப்படி பிடிக்கணும். இதான் என்ன நம்ம மூட போகிறோம் இல்லையா, அதனால இது அப்படின்னா சரியாக போயிடும். அவ்வளோதான். நான் பிடிச்சி பார்க்கலாமா? சரி ஓகே. கையில் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? வேணும்னா வாயில் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தலாமே, கொடுங்களேன். சூப்பர். ஏலக்காய் வாசனை எல்லாம் தெரியுது. சக்கரை போதும், ஏலக்காய் வாசனை இருக்கு, தேங்காவும் நெய்யும், அந்த நெய் வந்து வாசனை சூப்பராக இருக்கு. அடுத்தது வந்து நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள அந்த இது நம்ம அதை எண்ணெய் காயிடுச்சு அப்படி மெல்ல பண்ணிட்டே பண்ணிக்கலாமா? சரி ஓகே. இப்போ இந்த கடாயில் நம்மக்கிட்ட இருக்க இந்த கோல்டு வின்னர் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம இப்போ மாவு எடுத்து தேய்ச்சி பூரணம் வச்சு நம்ம மடிக்க போகிறோம். ஓகே. இந்த மாவு எவ்வளோ நம்ம ஊற விடணும்? நம்ம அதை கேட்க 2 மணி நேரமாக அது ஊறணும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாவு. இது அடடா நல்லா மெதுவாக சாஃப்டாக ரெடியாக இருக்குது. ஆமாம். சோமாஸ் மாவு ரெடி பண்ணி, அதாவது மைதாவை அந்த ரவை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகுது. பார்க்கும் போது தெரியுது எனக்கு. இந்த மாதிரி நல்லா விடணும். கொஞ்சம் கை விடுங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன கடை உலக்க வச்சுருக்கோம், அதில் போட்டு கொஞ்சமாக இடிக்க போகிறோம். சரி ஓகே, பண்ணிடலாமா? வீடுகள்லேயே இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி ரெடிமேடாக வைக்கிறது. உலக்கணும் நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உலக்க பெரிய உலக்க இருக்கும். அதெல்லாம் அது உலக்க வேற, இது இரும்பு கடப்பாறை இது வேற. ஓகே. இரும்பு கடப்பாறை வெயிட் பாருங்க, இடிக்கிறது. சரி ஓகே. எதுக்காக அது மாதிரி இடிச்சு நம்ம பண்ணுறோம்? இப்போ இந்த ரவை வந்து நம்ம போட்டிருக்கோம், இந்த பாருங்க இப்படி ரவை இது திப்பியாக இருக்கு. நம்ம இப்போ ஒரு தடவை இடித்தோம், 2 இது இடித்தோம்னா இந்த ரவை நல்லா பஞ்சம் மாதிரி வந்துடும், மாவு நல்லா வந்துடும். சரி ஓகே. நாங்கள் அதுக்காக தான் இந்த மாதிரி இடித்து யூஸ் பண்ணுறோம். இந்த விஷயம் உண்மையாகவே எனக்கும் தெரியாது, நீங்கள் சொல்லும் போது தெரியுது. இல்லை மற்றவ எப்படி பண்ணுறான்னு தெரியல, இங்கே இப்படி தான் பண்ணுறோம். அப்படியா? இது இருக்க சோமாஸ் நானும் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இந்த மாதிரி அந்த ரவையை வந்து ஊறின மாவில் இடித்து பண்ணுறது வந்து இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கொஞ்சம் நம்ம கைக்கே தெரியும், அந்த மாவுக்கும் இந்த மாவுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆமாம் ஆமாம். அதில் ரவை கைக்கு தெம்படும், இதில் இருக்காது. கம்மிங்க பார்ப்போம். இதுக்கும் நமக்கு தெரியும் மாவு. ஆமாம். இதில் அந்த ரவை வந்து அப்படியே முழுசாக தெரியுது, இது கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக நைஸாக இருக்குது.
இதுக்கப்புறம் நம்ம அப்பளம் தேய்க்க போகிறோம். ஓகே, அது அப்பளம் தான் சொல்லுவீங்களா? அப்பளம்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் மாவு தேய்ச்சி அப்படியே போடுறேன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். அப்பளம்லாம் நான் சொல்லி பழக்கம் இல்லை. அப்பளம் மாதிரி. அப்பளம் மாதிரி. இப்போ சின்ன சின்ன உருண்டையாகவே நம்ம எடுக்கலாம். சரி, ஓகே. இதுவே வந்து அந்த நீங்கள் கல்யாணத்தில் சொல்கிற மாதிரி வந்து அந்த கிராம் சைஸில் பண்ணும்போது பெருசாக பண்ணுவோம், அவ்வளோதான். பெருசாக பண்ண வேண்டியதானே. ஓகே, பூர்ணம் நிறைய வைக்க வேண்டியது. கொஞ்சம் மைதா மாவு போட்டு தேய்க்க ஆரம்பிக்கிறோம். இது ரவுண்டாக வரணுங்கிறது இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். தேய்க்கும் போது மெலிசா தேய்க்கணுமா? மெலிசா தான் தேய்க்கணும். நம்ம சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக வராது, ரவுண்டாக வரணுங்கிறதுலாம் இல்லை, அவசியம் இல்லை. நான் கொனையை போத்தேன்னு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, ஓகே. இப்போ இதை தேய்ச்சிட்டோம். இப்போ இதில் பூர்ணம் வைக்கிறோம். பூர்ணம் அதுக்கு முன்னாடி காமிச்சிடலாமா? இந்த மாதிரி நல்லா மெலிசா தேய்ச்சி வச்சுருக்கோம், கையில் ஒட்டவே இல்லை. இப்போ ஸ்டவிங் வச்சலாமா? ஆமாம். இப்போ இது வந்து பூர்ணம் வைக்க போகிறோம். ஓகே. இப்போ இந்த ஓரம் ஒட்டுறதுக்காக லேசாக நம்ம தண்ணி இதில் வைக்கிறோம். இப்போ இதை வந்து இப்படி மடிக்கிறோம். மடிச்சிட்டு அப்படியே கட் பண்ணுறோமா? கட் பண்ணுறோம். கட் பண்ணியும் பண்ணலாம், அச்சுலையும் பண்ணலாம். இந்த மாதிரி அச்சு வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் போனால் கிடைக்கும். எவர் சிலர்லேயே இருக்குது. எவர் சிலரும் கிடைக்குது. இது எவ்வளோ இருக்கும்? இது வந்து என்ன ஒரு 39 ரூபா இருக்கும். 39 ரூபா. நல்லா க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே இது வந்து இந்த பக்கம் வந்து பூர்ணம் வைக்கிறதுக்கு. ஓகே, நம்ம சொல்கிற மாதிரி பூர்ணம் இந்த சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை, க்யூட்டாக இருக்குது. 39 ரூபா தாராளமாக நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம், நல்லா இருக்குது பொருள். அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிடுறோம். ஆமாம். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே. இப்போ இதை எடுத்தால் இது உள்ள இந்த மாதிரி இருக்கும். இன்னும் சின்ன சைஸாக வேணால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம், பூர்ணம் கம்மியாக வச்சுக்கலாம், பெருசாக வேணால் பெருசாக வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த அச்சுலையும் ஒன்று பண்ணிடலாமா? இந்த அச்சு இப்போ இது மாதிரி வந்திருக்கு. இதில் இன்னும் ஈஸி. ஓகே, நம்ம அப்படியே மூடிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஸோ திருப்பியும் மாவு போட்டு நம்ம தேய்க்கிறோம் நல்லா மெலிசா. இந்த இதில் மோல்டில் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ இந்த அப்பளத்தை தூக்கி இப்படி போட்டுருவோம். அப்பளம் அதாவது நம்ம தேய்ச்சி வச்சிருக்க அந்த ஷீட்டு, இவங்க சொல்கிறது அப்பளம், நான் சொல்கிறது ஷீட்னு சொல்கிறேன். ஆமாம். ஓகே, அதில் வந்து கரெக்டாக ஸ்டஃபிங் வச்சிடறோம். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி கையில் தேய்ச்சி சோமாஸ் கட் பண்ணுற அந்த கட்டரில் வச்சு கட் பண்ணி பண்ணும்போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கஷ்டப்பட்டு பண்ணி சாப்பிட்டா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்தையும் விட கஷ்டப்பட்டு பண்ணுறோம்ல, வீட்டில் பண்ணணும் மாங்குன்னு பண்ணுறது அது ஒரு சந்தோஷம் தானே. நல்ல விஷயம். கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே கவரில் எடுத்துகிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். இது இவ்வளோ பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஊருப்பட்ட பாத்திரத்தை தேய்ச்சி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். கஷ்டப்பட்டு பண்ணோம்டா, நேரா கீழே போடுற அப்படி சொல்லி வீட்டில் அம்மா கேட்பாங்க. ஓகே, இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, பண்ணிட்டு இந்த மாவை எடுத்துருவோம். ஈஸியாக வந்துருச்சு. இது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். அடடா, சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. எண்ணெய் வந்து புகையிற மாதிரி ரொம்ப காய்ச்சல் இல்லாமல் முக்கால் காய்ச்சலில் தான் வச்சுருக்கோம். சரி, ஓகே. இப்போ இதை போடுறோம். மைதா யூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுல்ல எண்ணெய்? மைதான்னு இல்லைக்கா, உள்ள இது வச்சுருக்கோம்ல நம்ம தேங்காய் கசகசா எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்ததுன்னா அதான். சரி, ஓகே. ரைட். அப்படி போட்ட உடனே மேலே புஷ்ஷுன்னு வருது. ஆமாம், அந்த இது சோமாஸ் பண்ணுறது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டினா, அதாவது அந்த தேய்க்கிற ஷீட் இருக்குல்ல, அது அந்த அப்பளம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் என்ன வேணா, நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு சாப்பிடும்போது அந்த மைதாவோட தன்மை தான் அதிகமாக தெரியும், கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தேவையான நல்லா ஸ்டஃபிங் வச்சுருங்க. கோல்டன் ப்ரௌனில் கலர் வருது, அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே திருப்புறோம். குண்டு குண்டாக இது அழகாக வந்திருக்கு. எண்ணெய் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அதிகமாக எண்ணெய் காய்ச்சல் கொடுக்காம நிதானமாக பண்ணி நம்ம நிதானமாக எடுத்து வச்சா இது ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் கூட இருக்கும். ஓகே, இது வச்சுக்கலாம், நம்ம அது ஒன்றுமே ஆகாது. வச்ச பிறகு எதுனா ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி பாத்திரம் அப்படின்னா பட்டர் ஷீட் பேப்பரில் போட்டுட்டு அது எண்ணெய் எடுத்துட்டு பிரச்சனை ஒன்றும் ஆகாதுல்ல? எண்ணெயெல்லாம் இது வராது. அப்படியா? எண்ணெயெல்லாம் இது பிடிக்காது. ஓகே, ஆனால் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். ஆமாம், நல்ல ஒரு ஸ்நாக்ஸ்.
இன்னைக்கு இருக்க குழந்தை பசங்க பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு மற்றபடி இந்த கேண்டீஸ்லாம் சாப்பிட்றதுக்கு போல ட்ரெடிஷனலுக்கு வரணும் மாறணுங்கிறதுக்கு தானே எல்லாருமே கஷ்டப்படுறோம். அதேதான் விஷயம், நல்ல விஷயம். எல்லாரும் நம்ம கஷ்டப்படுறது எதுக்கு? மறுபடியும் வரணும், அந்த போன முன்னோர்கள் ஜெனரேஷன் சாப்பிட்ட அந்த பலகாரம் வரணும். எல்லாமே பசங்களுக்கு முதல்ல வெகு பேர்களுக்கு இந்த பலகாரங்கள்லாம் என்னங்கிறது இப்ப தெரியாது, தெரிய மாட்டேங்குது. ரைட். இது ரெடி ஆயிட்டு இப்ப இனிமே நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துலாமா? சரி. எப்போ தருவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்றேன். ஆறணுமே. ஃபைனலா இந்த சோமாஸ் ரெடி பண்ணிட்டோம். இங்க பாருங்க, சூப்பர். வீட்டிலன்னா முதல் நாள் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பூர்ணத்தை பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பண்ணிட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு கூட வேலையை பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் 10 கூட பண்ணி கொடுக்கலாம். சரி, நல்ல விஷயம். இங்கே பாருங்க, சோமாஸ் நல்லா சூப்பராக புதுசு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சாப்பிடணும் போல இருக்குது, ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடு ஆகட்டும், நான் சாப்பிட்டு பார்த்துறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இன்றைக்கி உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒரு அழகான ஒரு அற்புதமான சோமாஸ் எப்படி ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சென்னையிலேருந்து இதுக்காக எங்களை இது பண்ணும்போது நாங்கள் பண்ணாமல் என்ன செய்ய போகிறோம்? அதுக்காக வரீங்க. உங்கள் பொருள் பலகாரம் எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு உங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தேடி நான் திருப்பி வரேன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி பலகாரம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். எல்லா இல்லத்தரசிகளையும் இதை பார்த்துட்டு திருப்பி கொஞ்சமாக பண்ணி பார்க்க வேண்டியது. சூடு ஆரிச்சு சாப்பிட்டு பார்த்தலாமா? பூரணம் ஏலக்காய் வாசனை இங்கே என்ன கிடைக்கிறது? அதான் நான் சொல்ல பார்த்தேன். அந்த தேங்காய், அந்த ஏலக்காய், அதுக்கப்புறம் அந்த அந்த பொட்டுக்கடலை, சக்கரை எல்லாமே ஒன்றா சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி அழகாக அந்த சோமாஸ் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினாதா இருக்கு நன்றி. இப்போ இந்த சோமாஸ் அதே மாதிரி நான் எப்போ போல உங்கள்கிட்ட கேட்குறேன், யாரை கேட்டாங்கன்னா நீங்கள் தருவீங்களா? தருவோம். இது பெரியாண்ட ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறது. இதில் நான் தங்கம் வைத்தீஸ்வரன் நான் ஒரு 36 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதை உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாக்க ஆர்டர் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். எத்தனை கிராமில் வேணாலும் சரி, எப்படி வேணாலும் சரி பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். நீங்கள் 9443203742 நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணக்கூடாது. அதாவது அந்த மாவு மிக்ஸ் பண்ணிட்டு இடித்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சோமாஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அவங்க தருவாங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு சூப்பர் ரெசிபி சமைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.